ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும், வீட்டில் இருக்கிற மான மரியாதை குறைஞ்சிரும் அப்படின்னு யாருமே முன்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இதில் இந்த விஷ்ணு தான் ஹைலைட் பண்ணி மெயினாக இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் மற்றவங்களாம் வெளியே வந்தாங்க. பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இவனை நம்பி கல்யாணம் அந்த அனுராதாவை நம்பி கல்யாணம் பண்ண பிறகு ஓடன பிறகு வீட்டில் இருக்கிற திங்ஸுங்க, வேல்யூபிள் திங்ஸ், ஜுவல்ஸு, அவங்க ஜுவல்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி அம்மா அவங்க எல்லாரும் ஜுவல்ஸையும் ஆட்டியை போட்டு தூக்கின்னு ஓடனா இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையோட நிலைமையை நினச்சி பாருங்க. ஒவ்வொரு மாப்பிள்ளையும் அவங்க வீட்டில் எப்படியெல்லாம் கழுவி ஊற்றிருப்பாங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸை சார்ந்து நியூஸ் பேப்பரில் வர ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க, வீட்டுக்கு தெரியாம. ஸோ அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, சார் போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, யாருமே கைப்படியாக போலீஸ் நீங்கள் கைப்படியாக எந்த லெட்டரும் எழுதி கொடுக்கல, நீங்கள் லெட்டர் எழுதி கொடுக்காம இந்த பொண்ணு மேலே நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டேஷனோட